நிகிதா, அதிமுகவின் 2 நாள் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் மூத்த தலைவரான செங்கோட்டையன் 3 நிகழ்ச்சிகளை புறக்கணித்து இருக்கிறார். முதலில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இபிஎஸ் நடைபெற்ற பாராட்டு விழாவை புறக்கணித்ததுடன் அந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்பதால் புறக்கணித்தனர் என்று கூறிவிட்டார். இன்று டெல்லியில் அதிமுகவின் தலைமை அலுவலகம் திறப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியும் அவர் புறக்கணித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டம், அதிமுகவின் கள ஆய்வு கூட்டங்களில் நடைபெற்று வரும் பல்வேறு விதமான சர்ச்சைகள், மோதல்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திலும் செங்கோட்டையன் புறக்கணித்து விட்டு கோபியில் உள்ள குள்ளமுதூர் என்ற இடத்தில் நடைபெற்றுள்ள ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே அவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள அந்த தொகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார். 2 நாட்கள் 3 நிகழ்ச்சிகளில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் புறக்கணிப்பு. இதனால் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே கோகுலாந்திரா உள்ளிட்டோரும் இது போன்று தமது ஆதரவாளர்களுக்கு இந்த அதிமுகவின் நிகழ்ச்சிகளில் புறக்கணிக்கப்படுகிறார் என்று அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன், கோகுலேந்திரா உள்ளிட்டோர் கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் ஒரு புதிய அதிருப்தி அணி உருவாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது செங்கோட்டையன் நேற்று நடைபெற்ற அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லை. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த 16ஆம் ஆண்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வது தாமும் மற்றும் அந்த அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் உள்ளிட்டோரும் அதில் முக்கிய பங்காற்றினோம். ஆனால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலில் நிதி வழங்கிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படமே இல்லாமல் விழாவில் அழைப்புதல் அடிக்கப்பட்டிருக்கிறது. விழா மேடையிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்கள் இல்லை என்பதால் தாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை, ஆனால் புறக்கணிக்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். செங்கோட்டையன் இந்த கருத்து தொடர்பாக உங்களோட முதல் கருத்து என்ன சார்? சத்தியம் டிவிக்கு காலை வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே எனக்கு ஆறுதலான ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கிறேன் கண்ணன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை ஆளாக்கி உருவாக்கி இந்த கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் காத்து நின்று ஆட்சிக்கு வர காரணமாக இருந்து மிகவும் பல போராட்டங்களை, பல துன்பங்களை, இன்னல்களை எஞ்சி முத்தமிட்டபடி முன்னேறி உங்களை வாழ வைத்த இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இந்த கழகத்தை வாழ வைத்த இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படமே இல்லாம ஒரு நிகழ்வு. அதாவது நீங்க அந்த படமே இல்லைன்றதுக்கு வேற காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு படம் கொடுத்து உதவிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இது பல வருடங்களாக கண்ணன் இது ஹலோ சொல்லுங்க சார். பல வருடங்களாக இந்த திட்டம் கடப்புல போடப்பட்டது. அது அம்மா தான் கையில் எடுக்கிறாங்க. மாநில புரட்சித் தலைவி அம்மா விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த திட்டத்தை கையில எடுத்து இதற்கு வேண்டிய நிதியை ஒதுக்கி இதை துவக்கி வைக்கிறார்கள். நான் விழா எடுத்த அவர்களை, விவசாயிகளை கூட கேட்பேன், உங்களுக்கு கூட நன்றி விசுவாசம் இல்லையா? இதை யார் பணம் ஒதுக்கினார்கள், யார் துவக்கி வைத்தார்கள் என்பதையே அந்த விவசாயிகள் மறந்துவிட்டு ஒரு விழா எடுக்கிறார்கள். அதுக்கு என்ன? திரு கே செங்கோட்டையன் அவர்கள் என்றுமே அம்மாவனுடைய தீவிர பக்தர் என்று சொல்லுவேன் நான். அம்மாவை விட்டு அவர் எதையும் செய்ய போக மாட்டார். அந்த அளவுக்கு அம்மா மீது 10 வைத்திருப்பவர் அவர். அவரால் அதை தாங்கிக்க முடியல. அந்த ஸ்டேஜில் அம்மா படம் இல்லாம, தலைவர் படம் இல்லாம இந்த விழாவை நடத்துகிறேன் என்று இந்த விவசாய சங்கம் சொன்னதற்கு முன்னதாகவே ஒப்புக்கொண்டார் என்பதை இந்த தினம் பழனிசாமி சொல்லிவிட்டார். பழனிசாமி ஒப்புக்கொண்டார் என்பதை செங்கோட்டையன் சொல்லிவிட்டார். சரி சரி சரி. நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, இத முன்னாடியே போய் சொல்றாங்க அவர்கிட்ட, அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் நாங்க ஸ்டேஜில் வைக்க முடியாது, சரி சரி, பொதுவா நடத்துறோம் நாங்கன்னு சொல்றதுக்கு பழனிசாமி ஒத்துக்கிறாரு. ஓஹோ, சரி சரி சரி. ஆகவே இவர் என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் தலைவருக்கும் ஒரு கொடிய எதிரான ஒரு மனிதர். இவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு மனிதர் என்பதை இப்பொழுது நிரூபித்து விட்டார். அதை திரு செங்கோட்டையன் அவர்கள் புரிந்து கொண்டார். திடீர்னு இப்போ செங்கோட்டையன் காலில் சாயங்காலத்துக்குள்ள விழுந்து, அண்ணன் காலில் விழுந்து அவரை சமாதானம் பண்ண கூட போயிடலாங்க கண்ணன், அது வேற விஷயம். ஆனால் அவர் தெரிவித்த எதிர்ப்பு மாற்றவோ மறுக்கவோ முடியாது. அப்பொழுது அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் ஈரோடு ராமலிங்கம், என்னுடைய அன்பு நண்பர்.